ஹாய், நான் தான் ஆகாஷ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஆன்லைனில் மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி எனி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம கையில் இருக்க எனி மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் ஆயுஷ்மான் பாரத் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுற பேஜ். இங்கே ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் ஆர் ஃபேமிலி ரேஷன் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷோ ஆகணும். அப்படி ஆகலைன்னா நாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். கவர்மெண்ட் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் SECC சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் கண்டக்டட் இன் 2011 அந்த டேட்டா பேஸில் யாரெல்லாம் லிஸ்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் எலிஜிபிள். சிம்பிளாக சொல்லணும்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அண்ட் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு அப்புறம் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். ஸோ டோன்ட் வரி, நெக்ஸ்ட் வீடியோஸில் பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க இந்த யூசருக்கு தான் பண்ண போகிறோம். ஆத்தென்டிகேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆதாரில் இருக்க ஃபோன் நம்பருக்கும் இப்போது இந்த போர்ட்டை லாகின் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கும் சைமல்டேனியஸ்லி ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணி வெரிஃபை கொடுத்தா ஆத்தென்டிகேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஆல்ரெடி அப்ரூவ் ஆன மெம்பர்ஸ்லாம் காட்டும். மேலே போயிட்டு இகேஒய்சி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆத்தென்டிகேட் பண்ண மெம்பர் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அவங்களுக்கு இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். லைவ் பிக்சர் கேப்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஆதார் கார்டில் ரொம்ப ஓல்டு ஃபோட்டோ இருக்குது, லைவ் பிக்சர் கூட மேட்ச் ஆகலைன்னா கார்டு ரிஜெக்ட் ஆகிடும் ஆர் சஸ்பீஷியஸ் ஸ்டேட்டஸில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் மெம்பரோட ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் வித் ஹெட்னா ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவியோ அவங்களுக்கு இந்த மெம்பர் என்ன ரிலேஷன்ஷிப்னு செலக்ட் பண்ணிக்கணும். நான் குடும்ப தலைவுக்கு தான் இந்த ஆயுஷ்மான் கார்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பின்கோடு அண்ட் அட்ரஸ்லாம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சென்ட் ஃபார் அப்ரூவல்னு இருக்குது வித் ரெஃபரன்ஸ் நம்பர், அதை எடுத்து வச்சுக்கோங்க. சென்ட் ஃபார் அப்ரூவல்னால் 80% ஆதார் கார்டு கூட டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா உடனே அப்ரூவ் ஆகிடும். இந்த மெம்பருக்கு 75% தான் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகிருக்கு வித் ஆதார் கார்டு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சிக்கு இந்த ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகும். அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு 1 வீக் டைம் கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எப்படி ஆயுஷ்மான் பாரத் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மேலே இருக்க மெம்பருக்கு ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். பட் எனக்கு எரர் காட்டுது. பட் இருந்தாலும் நான் இந்த கார்டை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். ஸோ இதான் அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு. ஸோ இப்படி தான் ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த கார்டு எலிஜிபிள் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்னு பார்க்கலாம். ஹோம் பேஜில் ஃபைண்ட் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் போட்டுறேன். தென் டெஸ்க்டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பின்கோடு, டிஸ்ட்ரிக் ஆர் ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி நேம் போட்டு சர்ச் பண்ணலாம். இல்லை அட்வான்ஸ் சர்ச் கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணி ப்ரிசைஸ்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் லிஸ்ட்டாக இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி இந்த கார்டு யூஸ் பண்ணணுன்ட்டு. அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கான்ட்டு. கன்ஃபார்மாக கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி 70+ ஏஜ் இருக்க பெரியவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.